உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணையில் இப்போ வந்திருக்க ப்ரொமோ படி பார்க்கும்போது, அதாவது நிலாவுக்கு அடிபட்டு வரும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே நிலாவை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி, நடேசன் வந்துட்டு அவர் என்னதான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு டச்சே இல்லாத மாதிரி இருக்காரு அப்படின்னாலும், அவரோட மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நிலா வந்து அங்கே ஃபீல் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி சோழன் வந்துட்டு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டது இதெல்லாம் நினச்சி இப்போ தான் மெல்ல மெல்ல சோழன் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு லவ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல சேரன் வந்துட்டு வரதுக்கு லேட் ஆகுதுன்னு எல்லாரும் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா, உள்ளே வந்து படுங்க அங்கிள், பனி அதிகமாக இருக்குது அப்படின்னு நிலா சொல்லும்போதே, அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, எங்கம்மா நான் உள்ளே வந்து படுத்தா தான் இவங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குதுல அப்படின்னு சொல்லும்போது, நிலா டக்குன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே கம்பல் பண்ணும்போதுமே, உடனே சோழன் என்ன சொல்லிடுறாரு, அவர் தான் வரமாட்டேன்னு சொல்கிறாருல, நீங்கள் ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பார்த்து முறைக்கிறாங்க. அப்போவுமே யாருமே அவருக்கு சப்போர்ட்டாக உள்ளே வந்து படுங்க, அவரோட ஒரு நலனில் அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஏன்னா சேரன் மட்டும்தான் அவர் அப்பான்னு கூப்பிடுறாங்க. மீதி 3 பேருக்குமே வந்துட்டு அவர் வந்து ஒரு பிடிக்காத மனுஷன் அப்படிங்கிறது தான் வந்து இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பாண்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திடீர்னு அந்த 10,000 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தது அந்த ஒரு இடத்துல சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னாலுமே, பசங்க வந்து இது வரைக்கும் அவரை அப்பான்னு கூப்பிடாம இருக்காங்களே அப்படிங்கிறது வந்து நிலாவோட மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்பவே அவங்க வந்து நினைக்கிறாங்க. அடுத்ததா இப்போ நிலா சோழனுக்கு அந்த லாஸ்ட் ஹியரிங் வரும்போது டிவோர்ஸ் அப்படிங்கிறது தான் வரப்போகுது. ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே சோழன் வந்து டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டனால இப்போ நிலா தான் அங்கே வந்துட்டு சொல்லணும். நிலாவும் வாயை திறக்கல அப்படின்னா அங்கே கண்டிப்பாக டிவோர்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நிலா வந்துட்டு டிவோர்ஸ் வேணான்னு தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அப்படி அந்த டிவோர்ஸே கிடைக்கல, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாலும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்துட்டு ஒரு டிமாண்ட் கொடுக்க தான் போகிறாங்க. நான் சொல்கிறத கேட்டால் தான் நான் வந்துட்டு சோழன் கூட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க இந்த 3 பேர்கிட்டையுமே வந்து நிலா ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்க, அப்படி வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நிலா வந்துட்டு வண்டியில் போகிறனால தான் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறனால நடேசனமே சொல்லிட்டாரு, அந்த வண்டியே சரியில்லைம்மா, சர்வீஸ் விட்டுட்டு நம்ம வேணால் புது வண்டி கூட வாங்கிக்கலாம், அது வீட்டில் நிற்கட்டும், நீ வந்து பஸ்ஸில் போமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் சேரன் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே பாரடா சோழா, டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் நீ வந்துட்டு நிலாவை ஆஃபீஸில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரது ஓ வேலை தான் அப்படின்னு சோழன் கிட்டே சொல்லிட்டாரு. அதே மாதிரி மறுநாள் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போதுமே பார்த்தா சோழன் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போவுமே இவங்க கிளம்பி வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனும் நிலாவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே சேரன் வேகமாக வந்துட்டு, எப்பா நிலா எங்கப்பா நீ பாட்டு கிளம்பிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே ஆஃபீஸ் போகணும்ல அப்படிங்கிறாங்க. சரி பல்லவா நீ கிளம்பு அப்படின்னோடனே, என்னண்ணே அண்ணி ஆஃபீஸ் போகணும்ல, நாங்கள் அப்படியே பேசிகிட்டே போயிட்டு பஸ்ஸில் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. உடனே இந்த இடத்துல டக்குன்னு, டே சோழா நேற்றே நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன் அப்படின்னோடனே, என்னண்ணே நான் கிளம்பி தானே உட்காந்துருக்கேன், மேடம் தான் இன்னும் ஓகே சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அதெல்லாம் இல்லை, நிலா உன் கூட வரும், நீ தான் நிலா விடணும்னு நான் சொன்னல, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பல்லவன் அப்படியே பார்க்கும்போது, ஒன்றும் விட்டு போலடா, வா உன்னை நான் பஸ் ஸ்டாப்பில் விட்டு போகிறேன், இல்லை காலேஜில் வேணா விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாம் அன்றைக்கி லேட் ஆயிரும், என்னை பஸ் ஸ்டாண்ட்லேயே விடுங்க, நான் போய்க்கிறேன் பஸ்லேயே, அண்ணியை மட்டும் நீ கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிடுறாரு. சரி நீ இங்கேருந்து கிளம்பி பல்லவனை வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு இவர் நேராக ஆஃபீஸில் விட்டுடுறாரு. ஸோ கொண்டு போய் ஆஃபீஸில் விடுறது, திரும்ப ஈவினிங் பிக்கப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு டெய்லி இதே மாதிரி ரொட்டீனாக நடக்குது. அப்படிங்கும்போது ராகவ் டெய்லியுமே பார்க்குறாரு. அந்த இடத்துல அவருக்கு வந்து ரொம்பவுமே ஒரு பொசசிவ் ஆகுறாரு. எதுக்காக இவன் டெய்லி வந்து கூட்டிகிட்டு போகிறான், ஆனால் நம்ம வந்து ஒரு காஃபி சாப்பிடவா வெளிலன்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. ஸோ ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க நிலா வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அவ்வளோதான் ராகவ், முடிஞ்சிருச்சு, இதில் வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேப்டாப்பை கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் டக்குன்னு அப்படியே லேப்டாப்பை மூடிடுறாரு. ராகவ் என்ன பண்ணுறீங்க, அது சரியாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் நிலா, நான் பார்க்குறேன், ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காடுறீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காடுறாங்க. இல்லைங்க நானும் உங்ககிட்ட நிறைய வாட்டி வந்துட்டு வாங்க வெளியே போகலாம், காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேனே, நான் உங்ககிட்ட எதுக்காக சொல்கிறேங்கிறது நிஜமாவே உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. என்ன ராகவ், வெளியில் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு கூப்பிட்டீங்க, அது நம்ம தான் ஆஃபீஸ்லேயே பேசுகிறோமே, அப்புறம் எதுக்கு வெளியே போய்கிட்டு, அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஈவினிங் பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருக்கும் ராகவ், அப்படிலாம் என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஆஃபீஸ்க்கு வந்தோமா போனோமா அவ்வளோதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி நிலா, பட் நான் இத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்குறேனே, அதுக்காகவாது ஒரு வாட்டி என்கிட்ட உட்காந்து பேசலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் தாண்டி நம்ம அப்படி பேசிக்கிற
அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணுறனால கேட்குறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ராகவ் வந்துட்டு டக்குன்னு எழுந்து ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்ன ராகவ் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி உங்ககிட்ட நான் சொல்கிறதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல ராகவ், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ராகவ் டக்குன்னு நிலா ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாரு. நிலாவுக்கு இந்த இடத்துல ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு அவங்க எழுந்து நின்னுறாங்க. பார்த்தோன்னே என்னாச்சு நிலா, ஏன் இப்படி ஷாக்காக எழுந்து நிற்கிறீங்க, நீங்கள் இதை என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ராகவ், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் அப்படிலாம் உங்களை நினைக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கலன்னு தான் எனக்கு தெரியுதே, நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க வரீங்க இதை தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. பட் என்னோட ஃபீலிங்ஸ் அதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்ல அப்படிங்கிறாங்க. ராகவ் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் ஒரு பாஸ் அப்படிங்கிறனாலயா? பரவாயில்ல, நீங்களும் நானும் சேர்ந்து இருந்தோன்னா நம்ம எவ்வளோ வேணால் அச்சீவ் பண்ண முடியும் நிலா. இன்ஃபேக்ட் நான் எப்படியெல்லாம் என் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கணும்னு நினச்சேனோ அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க. உங்களை பார்த்த செகண்ட்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன். என் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட நான் பேசிட்டேன் தெரியுமா, அவங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. உங்கள் ஃபோட்டோலாம் கூட அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ஃபோட்டோவை அனுப்புனீங்களா? என்ன ராகவ், யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நிலா நிலா கூல் கூல், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் இப்போ எதுவும் தப்பாக சொல்லலையே, நான் வந்து என்னோட மனசில் இருக்க ஆசையை சொன்னேன். உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க. எப்படி, இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, சி எஸ் ஆர் நோ அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நிலா வந்துட்டு நோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ராகவுக்கு முகம்லாம் ஒரு மாதிரி ஆனாலும், ஏன் நிலா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க, நீங்களாம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. அதான் ஏன் என்கிட்ட என்ன பிடிக்கல, எதுக்காக என்னை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க? இல்லை இது வரைக்கும் உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்னா இனிமேலாவது என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்ல, நம்ம 2 பேரும் ஏன் நல்லபடியாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. உடனே நிலாக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து சோழன் முகம் தான் முன்னாடி வந்துட்டு போகுது. ஸோ டக்குன்னு வந்துட்டு இவங்க என்ன சொல்லிடுறாங்க, இல்லை ராகவ் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலாக நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிடுது. நிஜமாவா நிலா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, அப்படி இல்லை, நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை விட பெட்டராக ஒருத்தனாக தான் இருக்கணும். அப்படி என்கிட்ட இல்லாத குவாலிட்டிஸ் கண்டிப்பாக அந்த பையன்கிட்ட இருந்திருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாமாவா, ஏன் அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, நீங்களே சொல்லுங்களேன், என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் உங்களை எப்படி ட்ரை பண்ணியிருப்பாங்கிறத நான் புரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ராகவ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. நீ ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, நான் வேறு யாரையும் லவ் பண்ணல, சோழனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோழனையா, என்னங்க சொல்கிறீங்க, சோழனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன ராகவ் அப்படி கேட்குறீங்க, ஏன் சோழனுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், அவனை போய் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நான் கூட என்னை விட அதிகமாக குவாலிட்டிஸ் இருக்க யாரோ இருப்பாங்க போல இருக்குன்னு நான் இப்படிலாம் நினச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ராகவ் ப்ளீஸ் திஸ் இஸ் எனஃப் அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா, சத்தியமாக என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாருங்க என் லைஃப்பை பற்றி ஏற்றுக்கிறதுக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான், இனிமேல் இதை பற்றி பேச வேணாம் ராகவ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எழுந்து போயிடுறாங்க. ஸோ அடுத்த ஒரு 4-5 டேஸ்லேயே வந்துட்டு லாஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டில் இப்போ எல்லாருக்குமே பயங்கர டென்ஷனில் தான் இருக்காங்க. நிலா வந்து அப்படி கூலாகவே இருக்கும்போது நிலாவுக்கு மனசில் இப்போ தோணிருச்சு, வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு நம்மளை வந்துட்டு எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, நம்ம எது சொன்னாலும் நம்ம வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னாலும் அவங்க சரின்னு தான் சொல்கிறாங்க, ஏன்னா இது என்னோட லைஃப், நான் தான் டிசைட் பண்ணுங்கிற மாதிரி இவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு கொடுக்குறாங்க. இவங்களை விட்டு நம்ம எங்கே போகிறது? எல்லாத்துக்கும் மேலே சோழன் வந்துட்டு அவர் என்கிட்ட டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் என்னென்னலாம் என்கிட்ட பண்ணியிருக்காருங்கிறத எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே சோழனை பற்றி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ அவங்களே வந்துட்டு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி கிளம்பும் போதுமே எல்லாருமே டென்ஷனில், அண்ணி கொஞ்சம் பார்த்து முடிவெடுங்க அண்ணி அப்படிலாம் பல்லவன் சொல்லும்போது, ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, இங்கே பாருடா எதுவாக இருந்தாலும் நிலா எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு பல்லவன் கிட்ட சொல்லிட்டு, ஆனால் சேரன் தனியாக நிலாவை கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து முடிவெடுப்பா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா எங்களுக்கு அதுதான் சந்தோஷம், எப்படியாவது நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீ இந்த வீட்டில் இல்லைனா வீடாகவே இருக்காதுப்பா, எங்களெல்லாம் நீ மிஸ் பண்ணிடுவியாப்பா, நான் எங்கள் கூட நீ இருக்க மாட்டியாப்பா அப்படிலாம் வந்துட்டு ரொம்பவுமே ஒரு மனசில் டச் ஆகிற அளவுக்கு அவங்களாம் பேசினாலும் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது நிலாவுக்கு புரிய தான் செஞ்சாலும் இவங்க எதையுமே வெளியே காட்டிக்காமலே கிளம்புறாங்க. வெளியில் போனால் நடேசன் அங்கே ரெடியாக நின்றுட்டுருக்காரு. பார்த்துட்டு, என்னம்மா நிலா கிளம்பிட்டியா அப்படிங்கும்போது, ஆமாம் அங்கிள் கிளம்பிட்டேன் அப்படிங்கும்போது அவங்க மூஞ்சே ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுட்டு இருக்கும்போது, என்ன ஏன் இப்படி மூஞ்சை உம்முன்னு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா இல்லை இன்றைக்கி தானே டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னோடனே, ஆமாம் அங்கிள் இன்றைக்கி டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு
அப்படின்னோடனே, நீ என்னம்மா இப்படியே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, வேறு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. பட் அந்த விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னாலுமே அடுத்து கொடுக்குற நம்ம அந்த இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பட் போக போக இங்கே சோழனுக்கு வந்து பக்கு பக்குன்னு மனசில் அடிச்சிட்டே இருக்குது. எப்படியோ இன்றைக்கி வந்து டிவோர்ஸை கொடுக்க போகிறாங்க, என்ன ஆக போதோ தெரியல. போன வாட்டி தேவையில்லாமல் வாயை விட்டுட்டியடா சோழா, அவளா வழிக்கு வருவான்னு நினச்சி தான் நீ அப்படி சொன்ன, கடைசியில் இப்போ கடைசி ஹியரிங்க்கும் கூப்பிட்டு போகிறாளே அப்படிங்கிற மாதிரி அங்கே வரைக்கும் போகிறாங்க. பட் சோழன் வந்து டென்ஷனாகவே வண்டி ஓட்டிக்கிட்டே வரும்போது நிலாக்கு அது சிரிப்பாக வந்தாலும், என்ன எதுக்கு நீங்களும் இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு வரீங்க, இது நம்ம பேசி முடிவு பண்ணதானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க பேசி முடிவு பண்ணதான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லையே அப்படிங்கிறாங்க. அப்புறம் என் கண்ணெல்லாம் வேக்குது அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூசி விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ அங்கே வந்து லாஸ்ட் ஹியரிங்கில் அங்கே வந்துட்டு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஓகே தானே, 2 பேருக்கும் ஓகே தானே, போன வாட்டியே சோழன் சொல்லிட்டாரு, என்ன 2 பேருக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த லாஸ்ட் அந்த திக் மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ நிலா வந்து அந்த இடத்துல ஆமாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு சோழன் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இறுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. டக்குன்னு இவங்க, இல்லை யுவர் ஆனர் எனக்கு வந்துட்டு இந்த இது வேண்டாம், நாங்கள் சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிலா சொன்னோன்னே, எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே சோழனுக்கு அப்படியே மனசெல்லாம் பறக்குது. என்னங்க சொன்னீங்க, நிஜமாவா அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நிலா வந்து சோழன் கிட்ட எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி, இது எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ காரில் வரும்போது அவர் அப்படியே பறக்கிறாரு. நிலா சைடு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. என்ன இவ டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டா, நம்ம கூட பேசவும் மாட்டேங்கிறா, இவ என்ன மாதிரி கேரக்டர்னே புரியலையே, நம்ம எது பேசினாலும் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரியே வண்டி ஓட்டிட்டு வராரு. அப்புறம் அவரே ஒரு இடத்துல வாயை விட்டு கேட்டுடுறாரு, ஏங்க டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், ஏங்க அப்புறம் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன டிவோர்ஸ் தான் வேணான்னு சொன்னேன், உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேனா அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போயும் நான் தான் அவுட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நிலா சைலண்ட்டாக சிரிக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே டென்ஷனில் பார்க்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சோழனோட முகத்துலையும் பார்த்தா ஒரு மாதிரி ஒரு சோகத்திலே இருக்க மாதிரியே தான் இருக்காரு. ஏன்னா வரும்போதே நிலா வந்து சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போய் இந்த மாதிரி டிவோர்ஸ்க்கு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, வீட்டுக்கு போய் நான் எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்குது, அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த இது வந்து இதாகும், அதனால நீங்களும் வந்து அமைதியாகவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போ என்ன ட்விஸ்ட் வைக்க போகிறால தெரியலையேங்கிற மாதிரி அவர் உம்முன்னே நிற்கிறாரு. ஸோ வீட்டில் எல்லாருமே வந்துட்டு என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு, நடேசன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும், ஒரு நிமிஷம் வாங்க அப்படிங்கும்போது, என்னப்பா கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு கூப்பிட்டு வச்சுருக்க, என்ன விஷயம்ப்பா கோர்ட்டில் என்னப்பா சொன்னாங்க அப்படிங்கும்போது, சொல்கிறேண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நடேசன் வராரு உள்ளார, இங்கே வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க அங்கிள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு உட்காந்தோன்னே இவங்க பாட்டுக்கு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து எல்லாருக்குமே ஸ்வீட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, டிவோர்ஸ் கிடச்சிருச்சின்னு சொல்லி ஸ்வீட்டு குடிக்கிறாளா இல்லை டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு கொடுக்குறாளான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முழிக்கிறாங்க. இப்போ வந்து கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, அண்ணா உங்களை மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எப்போவுமே இருக்க மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் இல்லாமல் இவங்க 3 பேர்கிட்டையும் தான் நான் பேசணும் அப்படின்னோடனே நடேசன் இருந்துட்டு, இவனுங்க 3 பேர்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன எதுக்குமா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க அப்படிங்கிறாரு. அங்கிள் நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ பேசு அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துருக்காரு. உடனே பல்லவன், பாண்டி, சோழன் எல்லாருமே வந்துட்டு என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வரைக்கும் நான் வந்துட்டு இந்த வீட்டில் வந்ததுலேருந்து நான் கவனிச்ச நாள்லேருந்து அவரை வந்து நீங்கள் யாருமே ஒரு மனுஷனை கூட மதிச்சதில்லை, இந்த சேரனை மட்டும்தான் வந்துட்டு அப்பான்னு கூப்பிடுறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் பார்த்துக்கிறாரு, சாப்பாடு கரெக்டாக கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு பொறுப்பான பையனாக அவர் மட்டும்தான் இருக்கார், நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ கோர்ட்டுக்கு போனீங்க என்னாச்சுன்னு கேட்டால் நீங்கள் எங்களை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடா அப்படின்னும் போது, என்ன நீ பண்ண சொல்கிறீங்க, இந்தாலும் எங்கே நீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏய் முதல்ல அந்தாலும் இந்தாலும் பேசுறதை நிறுத்து அப்படின்னோடனே டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டு, அவர் இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நீ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணலை, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியல, நீங்கள் தான் ஒரு மார்க்கமாக இருக்கீங்க, அவர் ஏதோ எங்களுக்கு எதோ செஞ்சிட்ட மாதிரி நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் இப்போவுமே வந்து அந்த தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அதை சொல்லிட்டு இருக்கும்போது நிலாவுக்கு புரியுது, ஏன்னா பல்லவனுக்கு தெரியல அப்படிங்கிறது. அடுத்ததாக பாண்டிக்கிட்ட, உங்களுக்கு என்னங்க உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா தானே பேசுகிறாரு, சேரன்னா பார்த்துக்கிட்டாரு தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக ஒரு அப்பாவை வந்து அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னங்க அவர் பண்ணிட்டாரு, லைஃப்பில் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான், அந்த மனுஷன் வீட்டில் இருக்காரு, ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உள்ளே வந்து படுத்தா மூஞ்ச காட்டுறீங்க, அவர் சொல்கிறாரு வாயை விட்டே சொல்கிறாரு உள்ளே வந்து படுத்தா பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அப்போ அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நீங்கள் தானேங்க அவர் பசங்க, அவருக்கு நீங்களே பார்த்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற பொண்டாட்டிங்க பார்த்துக்குவாங்களா, நீங்களே அந்த மரியாதை கொடுக்கலன்னா அவங்களாம் எப்படிங்க கொடுப்பாங்க அப்படிலாம் வந்து அவங்க கேள்வி கேட்கும்போது நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இந்த பிள்ளை நமக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. உடனே சேரன் இருந்துட்டு, சரிப்பா நிலா கோர்ட்டில் என்னப்பாச்சு, எதுக்குப்பா இப்போ அவனுங்களை உட்கார வச்சு அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு
அப்படிங்கும்போது காரணம் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்ககிட்ட கேட்குறாங்க. சோழன் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வந்து சோழன் நான் அமைதியாக தானே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அமைதியாக இருங்கன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் பேசினாலும் ஒன்று சொல்கிறா, பேசலனாலும் ஒன்று சொல்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியலையேங்கிற மாதிரி அவர் புலம்பிட்டு உட்காந்துருக்காரு. பாண்டி வந்து சிரிக்கும்போது உங்களுக்கு என்ன சிரிப்பு அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லைங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கொஞ்சம் சொல்லிருங்கங்க, ரொம்ப அப்படியே பதப்பதன்னு இருக்குங்க அப்படின்னோடனே ஒன்றுமே இல்லை, நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னோடனே டக்குன்னு பல்லவன் ஓடி போயிட்டு அண்ணி அண்ணி என்ன நீ இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இல்லைன்னா அந்த வீடே இல்லை நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரியுதில்ல, அப்போது எனக்கு எந்த அளவுக்கு நீ மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதை எல்லா அதுவுமே வந்துட்டு அங்கிளுக்கு கொடுக்கணும். அங்கிளை வந்துட்டு இன்னொரு வாட்டி யாரும் அந்த ஆள் இந்த ஆளுன்னு பேசுகிறதோ, அவரை வந்துட்டு ஒரு மாதிரி யாரையோ இது பண்ணுற மாதிரி பண்ணுறதோ அந்த வேலையே இருக்கக்கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து வாய் நிறைய அப்பான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் இருக்கணும்னு நினச்சின்னா இதை பண்ணணும் பல்லவா அப்படின்னோடனே சரிங்க நீ அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க, கூப்பிடு அப்பான்னு கூப்பிட்டு பேசு அப்படிங்கிறாங்க. என்ன நீ புதுசாக இப்படிலாம் பண்ண சொல்கிறீங்க, வாயில் வரமாட்டேங்குது நீ அப்படிங்கும்போது என்ன வாயில் வரல உனக்கு, என்ன மட்டும் நீ என்ன கூப்பிட்டுட்டேவா இருந்த, எனக்கு திடீர்னு தானே நீ கூப்பிட்டு அப்படியே பேசி பழகுன, பேசு அவர்கிட்ட அப்படின்னோடனே இப்போ நடேசன் எந்திருந்து முழிக்கிறாரு. என்னப்பா பண்ணுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மணிலா என்னப்பா உன் பிரச்சனை, நாங்கள் கோர்ட்டுக்கு போனது என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கோம், நீ என்னமோ இவனுங்களை என்ன அப்பான்னு கூப்பிடு அவனோட பேசுன்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க பேசலைன்னா என்ன பண்ண சாப்பிடாமையா இருக்கேன், அவன் தான் பார்த்துக்குவான் அப்படிங்கும்போது அங்கிள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, உங்களுக்காக தானே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ பேசு அப்படின்னோடனே நான் இந்த வீட்டில் இருக்கணும், சோழனுக்கு பொண்டாட்டியாக நான் இந்த வீட்டில் வாழணும், இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு சரியான மரியாதையை கொடுத்து அவரை அப்பான்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அப்படியே பார்க்குறாங்க எல்லாரும். என்ன பண்ணிலா சொல்கிற அப்படின்னா கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி சேரன் ஓடி வந்து கேட்குறாரு. ஸோ உடனே சோழனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் காட்டிக்காமல் இருக்கும்போது இப்போ நிலாவே சிரிச்சிட்டு சொல்கிறாங்க. ஆமாண்ணே நான் டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷம். பல்லவன்லாம் கை தட்டிட்டு குதிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. நடேசனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. என்ன அங்கிள் ஏன் அழுகிறீங்க அப்படிங்கும்போது சத்தியமாம்மா நீ இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் இல்லைம்மா என்னோட மக அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடும்போது நில்லுங்க எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் ஸ்வீட்டு கொடுத்துட்டியே, அதான் நீ வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டில்ல, அவன் கூட நீ வாழ போறீல, அப்புறம் என்னம்மா இது போதுமா எனக்கு, நான் பாட்டுக்கு போகிறேம்மா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க. போங்க அவர்கிட்ட அப்பான்னு கூப்பிட்டு பேசுங்க, அவர் போய் ஹக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரியே இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு இவங்க மிரட்டி சொல்லும்போது போய் அப்படியே பண்ண போகிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு ஏமா நீ சொல்லிட்டில இவனுங்க, நீ சொன்னியேங்கிறக்காக கடமைக்கு வந்து என்னை கட்டிப்பிடிக்க வரானுங்கம்மா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அவனுங்களுக்கா மனசில் தோணும், என்னைக்கு என்னை அப்பான்னு ஏற்றுக்கிட்டு அவனுங்களா ஒரு நாள் அப்பான்னு கூப்பிடுவானுங்க, நீ சொல்லிட்டில நீ சொன்னால் அவனுங்க கேட்பானுங்க, அத்தோட விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த இடத்துல வீட்டில் வந்து ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான நிலை உருவானாலும் அங்கே நடேசனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இது மூலமாவது அவங்க செய்வாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.